பொறுத்துக் கொள்ள வேண்டும். இப்போது கேள்விப்படுகிறேனே ஒரு செய்தி, அதையும் பொறுத்துக் கொள்ள வேண்டும். ஆச்சரியப்படாமல் அண்ணனிடம் விஷயங்களை விளக்கி சொல்லுங்களேன். நீ என்ன சொல்லி என்ன பயன்? நம்மை விட்டு இவன் எங்கே போக போறான் என்ற தைரியத்தில் ஏதாவது சமாதானம் கூறுகிறான். எதிர்த்து பேசினால் வெற்றியை சுழிக்கிறார், நெருப்பு வழி காட்டுகிறார். அவர் நமது நெஞ்சில் நிறைந்தவர் அல்லவா? நாம் நிதானமாகத்தான் கண்டிக்க வேண்டும். மானா வந்திருக்கிறான், நம்மை எல்லாம் வாதாபிக்கு காட்டிக் கொடுக்க. எதையும் தீர விசாரித்து முடிவுக்கு வர வேண்டும். அவன் தேவியிடமே விசாரித்தேன். தங்கை எனும் ஒரு மங்கை, அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அத்தனையும் உதிர்த்தவள். கணவனை பிரிந்தவளாயிற்றே என்று அழைத்து வந்தால் அவள் பாதையில என்னை பஞ்சனை கொண்டு வா என்கிறாள். இப்படி ஒரு பரத்தையும் பாதகனும் பல்லவ நாட்டை பாழ்படுத்த வந்திருக்கிறார். பூங்குழலி, விடியன். எனக்கு தாயும் தந்தையும் உற்றாரும் சுற்றமும் காந்தி தலைவன் தான் என்பீர்களே. அந்த தாய் கண்டித்தால், தந்தை கோபித்தால் தாங்கிக் கொள்ளக்கூடாதா? நீங்களும் ஆத்திரப்பட்டு வெளியேறிவிட்டால் என் கதி என்ன? இந்த நாட்டின் கதி என்ன? வாதாபி காரனுக்கு வாசல் கதவு திறக்கத்தான் போகிறீர்களா? பூங்குழலி, உன் அண்ணன் என்னை அடித்தாலும் உதைத்தாலும் பதைத்தாலும் வாட்டினாலும் என் உடலில் ஓடும் ஒவ்வொரு துளி ரத்தமும் இந்த நாட்டின் புகழ் பெயரை வளர்க்கவே பயன்படும். இந்த மண்ணுக்குரியவன் நான். கண்ணுக்கு மேலாக என் தாயகத்தை காப்பேன். இந்த பெண்ணுக்கும் ஒரு இடம் இருக்கட்டும் அத்தான் உங்கள் இதயத்தில். பூங்குழலி, அத்தா, வானத்தில் வருவது ஒரு நிலவு, இளம் வயதினில் வருவது ஒரு நினைவு. வானத்தில் வருவது ஒரு நிலவு, இளம் வயதினில் வருவது ஒரு நினைவு. வானத்தில் வருவது ஒரு நிலவு, இளம் வயதினில் வருவது ஒரு நினைவு. வானத்தில் வருவது ஒரு நிலவு, இளம் வயதினில் வருவது ஒரு நினைவு. நாணத்தில் பெண்ணுக்கு அழகு வரும், அதை நாடி வந்தால் புது உலகு வரும். நாணத்தில் பெண்ணுக்கு அழகு வரும், அதை நாடி வந்தால் புது உலகு வரும். நான் என்ற தனிமை அடங்கிவிடும், அங்கு நாம் என்ற இனிமை தொடங்கிவிடும். நான் என்ற தனிமை அடங்கிவிடும், அங்கு நாம் என்ற இனிமை தொடங்கிவிடும். வானத்தில் வருவது ஒரு நிலவு, இளம் வயதினில் வருவது ஒரு நினைவு. அதை ஏந்திட கைகள் தாவி வரும். மாந்தளிர் மெல்லிடையாடி வரும், அதை ஏந்திட கைகள் தாவி வரும். தீங்கனி இதழில் கதை வளரும், தீங்கனி இதழில் கதை வளரும். கண்கள் தேடிய சுகத்தில் அமைதி பெறும், கண்கள் தேடிய சுகத்தில் அமைதி பெறும். வானத்தில் வருவது ஒரு நிலவு, இளம் வயதினில் வருவது ஒரு நினைவு.
குளிராய் மாறி வரும் அதில் கோடி இன்பம் ஊறி வரும். கோடையும் குளிராய் மாறி வரும் அதில் கோடி இன்பம் ஊறி வரும். மணமேடையில் திருநாள் மலர்ந்து வரும் அதில் மோகன வாழ்வு கனிந்து வரும். மேடையில் திருநாள் மலர்ந்து வரும் அதில் மோகன வாழ்வு கனிந்து வரும். வானத்தில் வருவது ஒரு நிலவு, இளம் வயதினில் வருவது ஒரு நினைவு. வானத்தில் வருவது ஒரு நிலவு, இளம் வயதினில் வருவது ஒரு நினைவு. சோழகுமாரி தெரியுதா? லங்கையின் மன்னன் மானாவி மனைவி. கடலில் விழுந்து அதேதான் அதேதான். பைரவே, என்ன சும்மா நிக்கிறிய? சுமந்துகிட்டு தான் நிக்கிறேன். கேலி பண்றியா? பண்ணு பண்ணு. புதுசா விருந்தாளி வீட்டுக்கு வந்தாங்க, உள்ள அழைச்சிட்டு போய் மரியாதை பண்ணி அதை இதுன்னு கேட்டு அதுவும் கணவன் எழுந்து கண்ணீரோட வந்திருக்கிறாங்க. வார்த்தை அனுதாபமாவும். ஆக மொத்தம் 9 வார்த்தை. அப்புறம் 10வது வார்த்தை ஏதாவது பார்த்து சொல்ல. நிக்கிறிய, அழைச்சுக்கிட்டு போ. பைரவி, அழைத்து கொண்டு போ. வாங்கம்மா. சோழகுமாரி, இந்த சங்கையை நம் கையில் போட்டுக்கொண்டு இங்கே இருக்கணும். அங்க வந்து சோழகுமாரி, இந்த சங்கையை நம் கையில் போட்டுக்கொண்டு இவள் மூலமாகவே மானாவை புலிகேசி தோழனாக்கி நல்ல சமயத்தில் பல்லவ நாட்டை காட்டிக் கொடுக்கும் துரோகியாக்கி விட வேண்டும். உன் திட்டம் நன்றாகத்தான் இருக்கிறது. உருப்படுமா? ஆரம்பத்திலே அபசகுனம். ஏன் உருப்படாது? சங்கை மானாவை நம் வழிக்கு திருப்புவதாக சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இவளை கணவனிடம் ஒப்படைக்கும் என்று ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும். 2 அவ்வளவுதான். ஒப்பந்தத்தை மீறிவிட்டால் அவர்கள் இருவரையும் மடக்குவதற்கு என்னிடம் மந்திரம் இருக்கிறது. என்ன? அதுதான் அவர்கள் குழந்தை. எங்கே? ரகசியமான இடத்தில் இருக்கிறது. இப்பொழுது அதை பற்றி யாரிடமும் சொல்ல மாட்டேன். தாய் குழந்தையை பார்த்து விடக் கூடாது என்பதற்காகத்தானே பிரித்து உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். எப்படி என்னுடைய வேலை? எனக்கு ஒரு சந்தேகம். உன் தலையில இருக்கிறது மூளைதானான்? சாதாரண மூளை இல்ல, சூழ்ச்சி பாண்டங்களை தயாரிக்கும் சூளை. நீ சங்கையை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். நான் வருகிறேன். வாழ்க மன்னர். சிங்காரி, ஏதாவது புதிய செய்தி உண்டா? ஆமரசி, மதனன் ஆபத்தின் அறிகுறி என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் சோழகுமாரி, அவளுக்கு என்ன? அவளை பற்றி என்ன சொல்கிறாய்? அவள் வஞ்சக எண்ணத்தோடு வந்தது உண்மையாக இருக்கலாம். ஆனால் இங்கு வந்த பிறகு முழுதும் மாறிவிட்டாள். தப்பு. உன் ஆராய்ச்சி முற்றிலும் தப்பு. அவள் அப்படி மாறி இருந்தால் என்னை விருந்து கலைத்து அவமானப்படுத்தி இருப்பாளா? இல்லை அரசே, மதனுடைய திட்டப்படி விஷம் கலக்கப்பட்ட விருந்தை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்பதற்காகத்தான் சோழகுமாரி அப்படி ஒரு நாடகம் ஆடி இருக்கிறார். உண்மையாகவா? என்னை காப்பதற்காக? சிங்காரி, நீ சொல்வது அப்படியா? சோழகுமாரி அரசே, யார்? ஏனாட்ராணியா? வரவேண்டும், வரவேண்டும். இது யார்? இதுதான் உங்கள் நண்பர் மானாவின் மனைவி சங்கை. சங்கை? சங்கை? அத்தா! மானா, என்னும் நிற்காது. அமைதியாயிரு. எனக்கு அமைதி கிடையாது அரசே. இருவேல் அமைதி கிடையாது. மண் இழந்தேன், பொன் இழந்தேன், மணி மகிடம் இழந்தேன். இதோ இந்த பாதையால் மண்கால் வானத்தையும் இழந்தேன். யாரத்தான் இப்படி ஒரு அபாண்டத்தை என் மீது சுமத்தினார்கள்? இப்படி ஒரு பட்டம் சூட்ட வேண்டும் என்று எத்தனை நாளத்தான் காத்திருந்தீர்கள்? என்னடி நாடகமாக?
என் முன் எந்த அசம்பாவிதங்களும் நடைபெற நான் அனுமதிக்க மாட்டேன். கட்டளை இடுகிறேன், நீ உன் இருப்பிடத்துக்கு போ. எங்களுடைய ஆணைக்கு நான் அடிபணிகிறேன். ஆனால் என்னுடைய மான உணர்ச்சி யாருக்கும் அடங்கியதில்லை. அதற்கு பரிகாரம் இந்த மானங்கட்டவனின் பிணம்தான். சிங்காரி, தங்கை அழைத்து போய் நமது மாலையில் பாதுகாப்பாக தங்க வை.